இது ஒன்றும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா மற்ற பிள்ளைங்க தப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த பில்டிங்கு. எங்கே கை வச்சாலும் தனித்தனியாக உழுவுது. இப்போ இந்த ஆஃபீஸருங்க ஏறுறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எங்கள் புள்ள போனதுனால அடுத்தவங்க நம்மளை நம்பி வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த பயத்தோடு தான் நாங்கள் நிற்கிறோம். இதே வீட்டில் நான் இருக்கும் போதே ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை இறந்தது நான் பார்த்தேன். நான் சின்ன பொண்ணு, அப்போ நான் கை குழந்தை இங்கே வீட்டில் நிற்கிறேன். நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு ஈடாகாது. அந்த பிள்ளைய திரும்பி கொடுக்க முடியுமா? நான் கேட்குறேன். அந்த பிள்ளை இன்னைக்கு அவள் குமுறா உட்காந்துக்கிட்டு ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஆகணும். அந்த ஆம்புலன்ஸ் வந்திருந்தா என் பிள்ளை உயிர் இவ்வளோ சீக்கிரமாக போயிருக்காது. எங்கே போகிறதுனே தெரியலம்மா. நாங்கள் இதே காலங்காலமாக இதே தான். இந்த ஏரியா தான் வேணும். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். வேறு வெளியில் எங்கள் வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது. அதனால் எங்கள் இங்கே தான் வீடு வேணும். இந்த ஏரியா விட்டு நாங்கள் போக மாட்டோம் எங்கேயுமே. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தில் தான் இருக்கோம். இங்கே கடந்த வாரம் ஒரு குலாப் என்ற இளைஞர் வந்து கட்டடத்தோட மேல்கூரை இடிந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கட்டடங்கள் எல்லாமே 50 வருடம் பழமையான கட்டடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்குது. இதன் காரணமாக அரசாங்கம் வந்து இந்த கட்டடங்களை அகற்றிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு மாற்று வீடு கொடுக்கறதுக்கான கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு பணிகள் தான் இங்கே ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டுருக்கு. மக்கள் இங்கே இந்த வீடுகளை வந்து அகற்றினாலும் இங்கேயே மாற்று வீடுகள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க. கணக்கெடுக்கும் பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்க காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குலாப் என்ற இளைஞர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து மாற்று வீடு தரணும்னு கோரிக்கை வச்சிருந்தீங்க. இப்போ அந்த மாற்று வீடுக்கான பணிகள் எந்த அளவில் இருக்குது? குலாப்ன்றவர் வந்து என்னோட அக்கா பையன்தான். அவருக்கோசரம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போராடினோம். ஆர்ப்பாட்டம் பண்ணதில் இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. நல்லா எல்லாம் ஒரு 5-6 பில்டிங் வந்து கணக்கு எடுத்துட்டாங்க. மீதி எடுக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக தான் வேலை பார்க்குறாங்க. எத்தனை டீம் இந்த வேலைகளை ஒரு 6 டீம் 7 டீம் வந்திருக்கு. அவங்கவுங்க பிரித்து அங்கங்கே ஏறி வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்கும் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். மாற்று வீடுகள் எங்கே தருவாங்க அப்படின்னு அது ஒன்றும் எதுவும் ரிசல்ட் தெரியல. கணக்கு மட்டும் எடுத்துன்னு இருக்காங்க. வீடு வீடாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது இனிமேட்டு தான் இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிலவரம் பார்த்தா தான் தெரியும். மாற்று வீடுகள் எங்கே கொடுத்தா வசதியாக இருக்கும்னு கேட்குறீங்க? இங்கேயே கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே இங்கே தான் இருக்குது. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து படிப்புலேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. எங்களுக்கும் வேலை எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே கிடச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லை இங்கே இல்லைனாக்கா இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் அந்த சைடு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பணிகள்லாம் ரொம்ப தீவிரமாகுது இல்லை? இவ்வளோ நாள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தாங்க. இத்தனை வருஷமாக எவ்வளோ பேருக்கு அடிபட்டுருக்கு, எவ்வளோ கல் ஊந்திருக்கு, எவ்வளோ ஸ்லாப் ஊந்திருக்கு, பால்கனியெல்லாம் ஊந்திருக்கு. நாங்களும் கூப்பிட்டு பார்த்தோம். யாருமே முயற்சி எடுக்கலை. இப்போ என்னோடய அக்கா பையன் உயிர் போனது பிறகு ரொம்ப முடியாத பட்ஜெட்டில் நாங்கள் போய் ரோட்டில் உக்காந்ததுனால இப்போது இந்த தீவிரமாக இந்த வேலை பார்க்குறாங்க. இது ஒன்றும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா மற்ற பிள்ளைங்க தப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த பில்டிங்கு. எங்கே கை வச்சாலும் தனித்தனியாக உழுவுது. இப்போ இந்த ஆஃபீஸருங்க ஏறுறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எங்கள் புள்ள போனதுனால அடுத்தவங்க நம்மளை நம்பி வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த பயத்தோடு தான் நாங்கள் நிற்கிறோம். அது மேற்கொண்டு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ தற்காலிகமாக எங்களுக்கு வீட்டை எடுக்க முடியாது. எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு பக்கத்தில் இபி ஆஃபீஸ் இருக்குல்ல. இப்போ கணக்கெடுப்பு பணிகள் நடந்துருக்கு, தீவிரமாக நடக்குது. இந்த பணிகள் தொடரணும் அப்படின்றீங்களா? இல்லை இதுக்கு எதனா ஆட்சி? இல்லை அதில் ஒன்றுங்களா தொடர்ந்து எடுக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அது கணக்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வீடை கட்டி கொடுத்துட்டு எங்கள் காலி பண்ண சொல்லுவோம். மாற்றி கொடுத்து காலி பண்ண. ஆமாம், ஏன்னா எங்கே போகிறது இப்போ வழி இல்லை. அதனால் கட்டு பக்கத்துலேயே இடம் காலியாக தான் இருக்குது. இபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே காலியாக இருக்குது. இடமே ஃபுல்லாக காலியாக இருக்குது. அந்த கிரௌண்டே இருக்குது. அதில் கட்டி கொடுத்துட்டு எடுக்க சொல்லுவோம். கட்டி கொடுக்கணும்னா இப்போ ஒரு பில்டிங் ஹவுசிங் போர்டு கட்டுறதுக்கு ஒரு வருஷம் அது வரைக்கும் இந்த ஒன்றும் பிரச்சனை. இவ்வளோ நாள் இருந்துட்டோம்ல, இந்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது. என்ன பண்ணுறது? இல்லை அந்த அளவுக்கு வராமல் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது.
அது எங்களுக்கு இங்கேயே கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். இங்கே தான் எங்கள் பசங்க வளர்ந்தாங்க பிறந்தாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எல்லாமே இங்கே தான். ஸோ இங்கே இருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு போனால் எங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இங்கேயே கொடுத்தா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு நல்லாயிருக்கும். உதவியாக இருக்குது. எங்கள் மாமியார்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் மாறி இருக்காங்க. எங்கள் மாமியார் வந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க பசங்க இருந்த எல்லா பசங்களும் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே கொடுத்தா நல்லாயிருக்கும் வீடு. ஆனா இங்க இருக்க நிறைய பேர் வந்து வீடு எடுக்கக்கூடாது, பாரம்பரியமா நாங்க இங்க இருக்கோம் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாம் இடிச்சுட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனால் இதே ஏரியாவில் கொடுத்துருங்க. இங்கேயே கொடுத்தா தான் நல்லா இருக்கும். இதே ஏரியாவில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு நீங்கள் செம்மஞ்சேரியோ பெரும்பாக்கமோ கொடுத்தா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். புரியுதுங்களா? எங்களுக்கு வந்து வேறு வாழ்வாதாரமே கிடையாது. நாங்கள் போய் உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த அளவில் இருக்கும் போது எங்களுக்கு இங்கேயே கட்டி இங்கேயே கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக முயற்சி எடுக்கணும். நீங்கள் இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசும்போது அந்த மக்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க, வீடு எடுக்கிறதுக்கு கணக்கெடுக்கவே விட மாட்டாங்க. உயிர் போகுதுங்களங்க, உயிர் போகுது. அது வந்து முதல்ல என்ன செய்ய இந்த வாரிசு வீடு சொல்லி தான் எடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து எப்போ ஒரு உயிர் போயிடுச்சு அப்போலேருந்து என்ன ஆகிட்டாங்க மக்கள், உயிரே போயிடுச்சு, அப்படிப்பட்ட வீடு நம்மளுக்கு தேவையில்ல, ஏதோ கொடுக்குற வரைக்கும் கொடுங்க, நாங்கள் இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு. இதே வீட்டில் எனக்கு நான் இருக்கும் போதே ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை இறந்தது. நான் பார்த்தேன். நான் சின்ன பொண்ணு அப்போ. நான் கை குழந்தை இங்க வீட்டுல நிக்கிறேன். எந்த ஆக்ஷனும் தூக்கிட்டு போனதை நாங்க பார்த்தோம். கையில சாப்பாடோட போன அந்த குழந்தை நான் பார்த்தேன். அதனால வந்து அவங்களும் இருந்துட்டாங்க. இப்போ பார்த்தா இன்னொரு பேரன் போயிட்டான். இப்போ அவருடைய பேரன், அவங்க பொண்ணோட பையன். ஆமா, பாட்டி. ஆமாம், குலாப் பாட்டி பேரன் போயிட்டாமா. வேலைக்கு போன வந்து பையன் வீட்டுக்கே வரலம்மா. அதுக்கப்புறமா நம்ம போக மாட்டேன் ஆணி பிடிச்ச மாதிரி உட்காந்தா அப்போ இருக்கிற உயிர் தான் போகணும். உயிர்களை வந்து எங்களுக்கு இறக்குறதுக்கு தேவையில்லை. ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து 22 வருஷம் வளர்த்து கொடுத்த தாய்க்கு தெரியும் அதோடைய வேதனை என்னன்னு. நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு ஈடாகாது. அந்த பிள்ளைய திரும்பி கொடுக்க முடியுமா? நான் கேட்குறேன். அந்த பிள்ளை இன்னைக்கு அவ குமுறா உட்காந்துக்கிட்டு, ஒரு தாய் குமுறல் இன்னொரு தாய்க்கிட்ட எனக்கு தெரியும். எனக்கு கூட இருந்து வளர்ந்த பிள்ளாது இது பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கும். அந்த ஏரியாவில் இருந்தா அவன் வீடு வாடகைக்கு வந்து இருந்தா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. ஆனால் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தான். அந்த குழந்தை விழுந்தது எங்களால் தாங்க முடியலைங்க. அதனால தாங்க இவ்வளோ முயற்சி நாங்கள் எடுத்தோம். ரோட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணதே இதுக்காக தான். அவனை வேறு எந்த உயிரும் போகக்கூடாது. விரோதிக்கு கூட அந்த வேறு வரக்கூடாதுங்க. உண்மையாக சொல்கிறேனே, ஒரு தாயோட இழப்பு என்னன்னு அந்த குழந்தை இருக்கிற போது தான் தெரியும். குழந்தை இல்லை, நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு குழந்தை ஈடாகாது. யாருக்கும் நடக்கிற ஆல்ரெடி இங்க 2 உயிர் போயிடுச்சு. எங்க இதுலயே 2 உயிர் போயிடுச்சு ஆல்ரெடி. எங்க ஒருத்தர் மாமா இறந்துட்டாரு, அவங்க பெரிய பையன் இறந்துட்டாரு. இன்னொரு வந்து எங்க நாத்தனார் பையன் இறந்துட்டான். இன்னொரு நிறைய உயிர் போகக்கூடாது இதே இடத்துல இருந்து. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இது நான் கலைஞர் சாருக்கு சொல்றது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு எடுங்க ஆக்ஷன். இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் கட்டி கொடுங்க. எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான், யாருமே கஷ்டப்படாம இல்லை. எல்லாருக்கும் ஒரு வீடு ரெடி, எல்லாருக்குமே கொடுக்குற வீடு நீங்க கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கொடுங்க எல்லாருக்குமே. ஓகேவா? அதான் நாங்க கேட்டுட்டு. யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. யாரும் இந்த ஜாதி மதம் எல்லாருக்குமே கொடுங்க. அவங்களோட உரிமை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் அது உங்களை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க மக்கள். அவங்களுக்கான உரிமை நீங்கள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ மக்களும் அந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணுவோம். நாங்கள் வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இவங்க தான் ஜாதி மதம் யாருக்குமே எல்லாருமே சமம். முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லாருமே சமம் யாருக்குமே. அதே மாதிரி ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சே ஆகணும். அந்த ஆம்புலன்ஸ் வந்திருந்தா என் பிள்ளை உயிர் இவ்வளோ சீக்கிரமாக போயிருக்காது. ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வைங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான் வரணும்னா இல்லை, ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சே ஆகணும். அப்போ தான் எல்லாமே. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு அடிப்பட்டாலும் டக்குனு ஆம்புலன்ஸ் தான் கூப்பிடுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆம்புலன்ஸ் வேணும். ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஆகணும். அதே மாதிரி எந்த உயிரும் பாதிப்பு கொடுக்குறது. எதாக இருந்தாலும் வந்து கலைஞர் வந்து சொல்லணும் பதில் எடுத்து. எங்கள் இத்தனை பேர் நாங்கள் போராடினோம், அவர் வரவே இல்லை. ஆனால் பரவாயில்ல, இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாத வரைக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எந்த உயிரும் போகாத வரைக்கும் அவர் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியும். ஏன்னா அவங்க அப்பா கொடுத்த வீடு இது. தயவு செய்து 3 வருஷம்லாம் தள்ளாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆனால் நீங்களா முயற்சி எடுத்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நாளில் முடிச்சிடலாம். ஒரு வருஷம் இங்கேயே வேணும்னு கேட்குறீங்க. இங்கேயே ஆமாங்க, இபி ஆஃபீஸ் கிட்ட தான் அவ்வளோ இடம் இருக்குல்லங்க. கொஞ்சம் பிடிச்சி உடனே கிடைக்காதுல, வருஷக்கணக்கில். ஆமாங்க, ஒரு 2 வருஷம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ அதாவது கொஞ்சம் நாளில் கட்டுறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் கட்டுறீங்க, கொஞ்சம் நல்லா கட்டி கொடுங்க. அவ்வளோதான். போடணும்னா தட்டி இந்த உழுவுற மாதிரிலாம் வேணாங்க. கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்க அப்பா ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்த வீடு. இப்போ அவர் ஆட்சியில் இருக்காரு. அவர் அந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்க அப்பா இருந்த ஆட்சியில் இருக்கும்போது இந்த வீடு கொடுத்தது. எங்கள் மாமியார் அப்போ தான் வந்தாங்க இந்த ஏரியாவில். அதே மாதிரி அவரும் இருந்து இந்த ஆட்சியில் இருந்து அவர் நல்லபடியாக எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். அவ்வளோதான். அவர் தான் வந்து இது பண்ணி கொடுக்கணும். அவரே நாங்கள் அவங்க அப்பாவை நம்பி அவரை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அந்த ஓட்டுக்கு அவர் இது பண்ணி கொடுக்கணும். சென்சைடு இடிஞ்சு விழுந்து இறந்ததுனால நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், இங்கேயே வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை.
இப்போ இடிஞ்சு விழுந்த பிறகு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ கணக்கெடுப்பு பணிகள் எந்த அளவுல நடக்குது? எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ தான். அதுவும் வந்து இந்த 4 அடுக்கு கட்டடம் தான் எடுக்கிறாங்க, 2 அடுக்கு எடுக்கலை. இதை எடுத்த பிறகு மற்றபடி என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு இங்கே இடிச்சிட்டு மாற்று வீடு மாற்று வீடு இங்கே தான் கிடைக்கிறோம் எங்களுக்கு. அது வரைக்கும் நாங்கள் வெளியே இருப்போம். வீடு கட்டி கொடுத்தா நாங்கள் இங்கே தான் இருப்போம். இப்போ தற்காலிகமா வேற எங்கேயாவது குடியமர்த்த அது ஏதோ மானியம் கொடுக்குறேன்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. வாடகை தான் இருக்கும். வெளியே போயிட்டு அவங்க கொடுக்குற மானியம் பத்தாது. எவ்வளவு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? தெரியல, ஏதோ 24,000 ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மானியம் பத்தாது. ஏன்னா குடும்பம் பெருசு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது தான். நான் இடிஞ்சு விழுந்து உயிர் போகிறத விட வெளியே வாடகை கொடுத்து இருக்கிறோம். வீடு கட்டி கொடுத்தா வந்துடுவோம். 24,000 மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு போதுமானதா இருக்குமா, பத்துமா, இல்லை வேற ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறீங்க? இல்லை, எங்களுக்கு பத்தாது தான். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து 4வது மாடி ஃபுல்லாக இடிச்சிச்சு. நான் 7 வருஷமாக வாடகை கொடுத்துன்னு இருக்கிறேன். 7 வருஷத்துக்கு என்னால் எதையுமே தாங்க முடியல. நான் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை. 3 பசங்களை வச்சுக்கின்னு அவங்கவுங்க தனியாக இருக்கிறாங்க. இப்போ போய் நான் அம்பத்தூரில் வாடகை கொடுத்துருக்கேன். 7,000 ரூபாய் வாடகை கொடுத்துன்னு இருக்கிறேன். என்னால் முடியல. 8 வருஷம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு நானும் எழுதி போட்டு தளம் விழுந்தக்குன்னு தான் பாதி இடம் எங்கள் மேலே விழுந்துச்சு. அதனால தான் நான் வீட்டை காலி பண்ணேன். இப்போ வந்து அந்த பணம் எனக்கு பத்தாது. எனக்கு 6,000 ரூபாய் என்னால் வாடகை கொடுக்க முடியாது. இப்போ திருப்பி நீங்கள் 2-3 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா, ஏற்கனவே 7 வருஷம் ஆயிடுச்சு. அதிகாரிகிட்ட சொன்னேன். அதிகாரி வந்து அதை ஒன்றுமே இது பண்ணலை. வந்து இடிக்கிறேன். நாங்கள் ஃபுல்லாக இடிச்சு 4வது மாடி அப்படியே நீங்கள் கேமரா எடுங்க. 4வது மாடியில் நான் நிற்கிறேன். ஒன்றுமே யாருமே வரவே முடியல. என்னால் இந்த காலை வச்சுன்னு என்னால் நடக்கவும் முடியல. இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த கொஞ்சம் கம்மியானதால் இவ்வளோ நாள் நாங்கள் எங்கள் வீடு எங்கன்னா பக்கத்தில் கேட்டோம். அதை கொடுத்துருந்தாங்கன்னா கூட நாங்கள் கம்முன்னு இருந்திருப்போம். வீடு கட்டி தர வரைக்கும். இப்போ வந்து எங்களுக்கு வந்து வீடு கட்டி தரல. அதனால தான் இப்போ திருப்பி நீங்கள் எழுதுறீங்க. அதனால் நாங்கள் இது பண்ணுறோம். மறுபடியும் இந்த இடத்துல எங்களுக்கு வீடு வேணும். வீடு வேணும்னு எங்களால் இந்த அமௌண்ட் எங்களுக்கு பத்தாது. எப்படி எவ்வளோ காரியத்தை செய்கிறீங்க? எங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க. 50,000 ரூபாய். ஆமாம். 50,000ன்றது வந்து நீங்க தற்காலிகமா எவ்வளவு நாள் இருக்கீங்களோ அவ்வளவு நாளுக்கு மொத்தமா சேர்த்து சொல்றீங்களா? எப்படி? அப்படி தானே மொத்தமாக கொடுக்குறீங்க? 50,000 ரூபாய் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னாக்கா இப்போ ஒரு வீட்டுக்கு இந்த வீடே வாடகை விட்டால் கூட அது ஜாஸ்தி தான் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 50,000 ரூபாய் நான் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் வாடகைன்னா நாங்கள் எதனா உழப்பில் கொடுக்குறோம். ஆனால் அட்வான்ஸ் போகும்போது 50,000 ரூபாய் கம்மி எங்களுக்கு தந்தாங்கன்னா எங்களால் வாங்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலங்கள் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. எங்களுக்கு அதை ஒண்டி செஞ்சுதாங்க. அதிகாரிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சீக்கிரமாக எங்களுக்கு வீட்டை கட்டி தரணும். எங்கே போகிறதுனே தெரியலம்மா. நாங்கள் இதே காலங்காலமாக இதே தான். எங்கள் வீட்டுக்கார சேர்த்து 10 வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணி 3 பசங்க எனக்கு 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இந்த மீன் விற்று தான். எந்த வருமானமும் கிடையாது. இதுதான் எங்கள் வருமானமே. எங்கே போகிறதுன்னு கவலையாக இருக்குது எனக்கு. இந்த குடியிருப்புகளெல்லாம் அகற்றிட்டா உங்க தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? பாதி தான் படுமா. சாப்பாட்டுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது இந்த ஏரியா தான் வேணும் எங்களுக்கு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். வேறு வெளியில் போய் எங்கள் வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது. அதனால இங்கே தான் வீடு வேணும். இந்த ஏரியா விட்டு நாங்கள் போக மாட்டோம். எங்கேயுமே மாற்று வீடு வேற எங்கேயாவது கொடுத்துட்டா உங்களோட தொழில் எந்த அளவுக்கு? போக மாட்டோம். தொழில் பாதிக்கும். ஆனால் இங்கே தான் எங்களுக்கு வேணும். இங்கே தான் நாங்கள் இருப்போம். இது எந்த மாற்றமும் இல்லை. அவள் தான் அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோரிக்கை நீங்க சொல்லிட்டீங்க? சொல்லிட்டோம். நோட்டீஸில் எல்லாம் ஊருக்காரங்க எல்லாம் எழுதி கொடுத்துக்கிறாங்க. அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாங்க. கணக்கெடுக்க வந்திருக்காங்களா இந்த அதிகாரிகள் ஏதாச்சும் சொல்றாங்களா? இங்கே எதுவும் சொல்ல. ப்ரூஃப் மட்டும் எல்லாம் வாங்கி போகிறாங்க. திருப்பி நாங்கள் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு திருப்பி பேச சொன்னிக்கிறோம்.